இந்த மாற்றம்னா புதுசாக வந்த மின்மினி பூச்சியும் ஒன்றும் தெரியாது, அது எழுதி வச்சு படிக்கிறது, மனப்பாடம் பண்ணிட்டு பேசுது. புதுசாக கட்சி தொடங்கினவர் இதுக்கு தீர்வு இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் வரணும், வேற வழி கிடையாது. இந்த சூழ்நிலையில் இதான் செய்ய முடியும், அவங்க தான் இதை சரி பண்ண முடியும். அதனால மக்களை மன அமைதியாக வாழ விடணும், இதுதான் முக்கிய காரணம். சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கணும், போலீஸ்னா பயம் இருக்கணும். ஷூட் பண்ணணும் கை காலை உடைச்சி அவன் அடுத்து நடக்கக்கூடாது. ஒரு தவறு செஞ்சா அவன் அடுத்து நடக்கக்கூடாது. சும்மா ஏமாந்தவனை போயிட்டு பாத்ரூம் விழுந்தாருன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி தப்பு செயல்களை செய்யணும். அவன் சின்ன வயசு 16 வயசு 15 வயசுலாம் பார்க்கக்கூடாது. 3 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பெண்மணி வரைக்கும் வாழ முடியல இந்த நாட்டில். டாஸ்மாக்கு, கஞ்சா, மெத்தபிட்டமின் என்னென்னவோ சொல்றான், கஞ்சா சாக்லேட்டுங்கிறான். நாங்கெல்லாம் கேள்விப்படாததான் இருக்கு. இன்னைக்கு நாட்டில் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குமா இன்னைக்கு தமிழ்நாடு. பீகாரை விட, உத்தரப்பிரதேசத்தை விட, மணிப்பூரை விட மோசமா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சர் மணிப்பூரை பாரு, ஒடிசாவை பாரு, அதை பாருங்கிறார். தமிழ்நாட்டை முதல்ல பார்க்க சொல்லுங்க அவரை.